கேசவ், அத்தை கோவத்துல இருக்கேன், பேசாம இரு. இப்ப என்னதான் முடிவுங்கற? எனக்கு ஒண்ணும் புரியல. இப்ப என்னதான் பண்ணணும்ங்கற? எத்தனை தடவை உன்கிட்ட சொல்றது? எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல. நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அவ்வளவுதான். அதான் ஏன் விருப்பம் இல்ல? விருப்பம் இல்லனா நீ அதுக்காக என்னால எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஏய் கேசவ் காமெடி பண்ணிட்டு. சும்மா ரெடி வேர்க்கனே அவ சரியான கோவத்துல இருக்கா. அவளை எப்படி சமாதானப்படுத்தணும்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு மேல எதுக்காக கல்யாணம் வேணாம்? லவ் பண்றியா? நீ உன் அண்ணன் மேல கோச்சுக்கறனால மட்டும் இப்ப ஒன்னும் ஆயிர போறது கிடையாது. என்ன கல்யாணம் எதுக்கு வேணாம்? எங்க கையில எதுவும் இல்லமா. உன் அம்மா தான் மாப்பிள்ளை வர சொல்லிருக்காங்க. கண்டிப்பா நீங்க பூ வச்சே ஆகணுமா. அண்ணி, உங்களுக்கு என் மனசு புரியல. நீங்க ஒரு பொண்ணு தானே, என் மனசை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன். இங்க பாருமா, உன் மனசை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏதாவது காரணம் வேணும்ல. காரணம் இல்லாம கல்யாணம் வேணாம்னு சொன்னா அப்புறம் நான் எதுல என்னத புரிஞ்சுக்க முடியும்? எனக்கு என்னால புரிஞ்சுக்க முடியுமா? என்ன காரணம்னு சொல்லு. அது ஒரு காரணம் இல்ல. நீ எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல, அவ்வளவுதான். ப்ளீஸ் இதெல்லாம் பேசி பேசி என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நீ இப்படியே சொல்லிக்கிட்டே இரு. எப்பதான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன்னு நாங்களும் பாக்குறோம். நான் என்னால எதுவுமே பண்ண முடியாது. என்ன அம்மா மாப்பிள்ளை வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. நீ எப்படியாவது ரெடியா இருக்கணுமாமா. இன்னும் 1 ஹவர்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க. அதுக்குள்ள ரெடியாகி இரு. உனக்காக சாரி எடுத்து வச்சிருக்காங்க. சாரி கட்டிட்டு ரெடியா இருப்பியா? வந்து பூ வைக்கணும்னு உட்காந்துருக்காங்க. இல்ல, வீட்டுல கீழே நம்ம வீட்டாளுங்களா உட்காந்துருக்காங்க. பூ வைக்கணும்னு உட்காந்துருக்காங்கன்னு சொல்றேன். என்ன பண்ணுவீங்க எது பண்ணுவீங்க எனக்கு தெரியாதுப்பா. சீக்கிரமா நீ ரெடி ஆகு, அவ்வளவுதான். இதுக்கு மேல என்னால எதையும் வந்து சமாளிக்க முடியாது. புரியுதா? இங்க பாருமா, நீ என்ன கோவப்பட்டாலும் சரி, இனி எங்க கையில எதுவும் கிடையாது. என்ன, நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம். அவங்க கேட்குற மாதிரி இல்லை. இதுக்கு மேல உன் விருப்பம் என்ன? அப்புறம் சாரி எடுத்து வச்சிருக்காங்க. நான் எங்க ரூம்ல எடுத்து வச்சிருக்கேன். கொண்டு வந்து தரேன். கட்டிட்டு ரெடியா இரு. அதுக்கு மேல உன் விருப்பம். அண்ணி, நீங்களும் ஏன் நீ இப்படி பண்றீங்க? எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. நான் ஒருத்தரை லவ் பண்றேன். லவ்வா? என்ன சொல்ற? ஆமா அண்ணி, நான் ஒருத்தரை லவ் பண்றேன். நான் அவரை கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர வேணாம்னு சொல்லுங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. சஞ்சுவா போலாம். எப்படி கட்டாம இருக்கு நானும் பாக்குறேன். என்னது புல்டோசர் முட்டாயா? டேய், இதுல முட்டாய். ஒருத்தர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி 6 மாசம் ஆச்சு. இன்ன வரைக்கும் ஒரு பதிலையும் காணோம். பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு. இப்போ வலிக்குதா? பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ரொம்ப வலிச்சுது. நீ பாப்பா கிட்ட பேசுவோம். வலி கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் பேசுனா இன்னும் வலி குறையும். அம்முக்குட்டி, என் 2 செல்லங்களா? ஏம்மா, அம்மா பாவம் தானே. அம்மா அடிக்கடி வயிறு வலிக்குதுன்னு சொல்றா. அப்பாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. என் 2 செல்லங்களா, அம்மாவை கஷ்டப்படுத்தாதீங்க. அம்மா பாவம் தானே. உங்க 2 பேர்த்தையும் அம்மா வெளியே கொண்டு வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவா. அது வரைக்கும் அம்மாவுக்கு கஷ்டத்தை கொடுக்காதீங்க. எனக்கு தெரியும், ஒரு தாய் வலியை தாங்கினாதான் குழந்தைய வெளியே கொண்டு வர முடியும்னு. ஆனா அது வரைக்கும் அம்மாவை கொஞ்சம் தொந்தரவு பண்ணாம இருங்க. அம்மா அடிக்கடி அழுகும் போது அப்பாவுக்கு மனசே கேட்கலடா. ஏன்னா அம்மாவை அப்பா அதிகமா லவ் பண்ற. அவளுக்கு சின்ன வலினாலும் அப்பா நல்லா தாங்கிக்க முடியாதுமா. அதனால
ரெண்டு பேரும் சமத்து குட்டிங்களா இருக்கணும். ம்? ராஜேஷ், குழந்தை மூவாகுது. உனக்கு தெரியுதா? தெரியுதாடா? ஆமா பிரீத்தி, ஆமா. நான் பேசுறது என் செல்லங்களுக்கு கேக்குது. செல்லங்களா, அப்பா பேசுறது கேக்குதாடா? பேசு ராஜேஷ், பேசு. இந்த சமயத்துல நம்ம என்ன பேசினாலும் குழந்தைங்களுக்கு புரியும். பேசு, பேசு. செல்லங்களா, அப்பா பேசுறது உங்களுக்கு புரியுது. அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். அப்பா சொன்னதை காதுல வாங்கிக்கணும். ம்? சரியா என் செல்லங்களா, வெளியே வாங்க. அப்புறம் அம்மா கூட டிஷும் டிஷும் போடலாம். ஆனா அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அம்மா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ம்? நீங்க ரெண்டு பேரும் எங்களோட 4 வருஷ கணவன் கூட சொல்லுவோம். எல்லாருக்குமே கடவுள் அவ்வளோ சீக்கிரத்துல குழந்தைய கொடுத்துட மாட்டார். ஆனா டக்குன்னு கிடைச்சிட்டீங்க ரெண்டு பொக்கிசங்களா. உங்க ரெண்டு பேத்தையும் என் கைகள் அள்ளி அப்படி கொஞ்சணும் வயிறு கட்டிங்களா. நிலவோடு பால் சோறு நீ ஊட்டணும், மடியோரம் தலை சாஞ்சு நான் தூங்கணும், ஆராதோ நீ பாட அம்மா. போதுண்டா, எந்திரி. பெயின் குறைஞ்சிருச்சு. இப்போ வலி பரவாயில்ல இல்ல? பெயின் ஒன்றும் இல்லையே? இல்லடா, அடிக்கடி ரொம்ப பெயின் வருது. அதான் என்னன்னு எனக்கு தெரியல. அத்தைக்கிட்ட கேட்டதுக்கு ஏதோ சூட்டு வலின்னு சொல்றாங்க. அன்னிக்கிட்டே கேட்டேன், அவங்களும் அதை தான் சொல்றாங்க. என்னவா இருந்தாலும் சரி, நல்லபடியா நம்ம குழந்தைங்களை நான் வெளியே கொண்டு வந்துடணும். நான் கூட தான் இருக்கேன், ஒன்றும் ஆகாது. என்ன நீ இப்படிலாம் வலிக்குதுன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. உன் வலியை என்னால் வாங்கிக்க முடியாது தான், ஆனால் உனக்கு வலிக்குதுன்னு என்னால் அதை உணர முடியும். அதுக்காக நான் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறேன். இதுக்கு தான் சொன்னேன் குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்காதன்னு. அது எப்படி மாசமா இருக்கோ குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்க கூடாது? அம்மா அம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப வயிறு வலிக்குதுன்னா அழுதுட்டேம்மா. என்னால் முடியல. ஒருவேளை டெலிவரி பெயினு நினச்சி பயந்துட்டேம்மா. அதுக்குள்ள எப்படிடா வரும்? அதெல்லாம் இல்லை. என்ன, மாசமா இருக்கும்போது குனிஞ்சு நிமிந்து வேலை பார்த்தாதான் குழந்தை நல்லா வலுவா இருக்கும். என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஏதாவது ஒன்றுனா என்கிட்ட சொல்லும், பொண்டாட்டிட்டு சொல்லிட்டு தான் போயிருக்கேன். என்ன, நீ என்ன வீட்லையா இருக்க? இங்கே பாரு, டெலிவரி டைம்லலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். நீ இருக்கே இல்லைம்மா, அந்த தைரியத்தில் தாம்மா விட்டுட்டு போகிறேன். ஆனால் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்பவே அழுதுட்டா. எனக்கு ஒரு நிமிஷம் ரொம்ப பயமாயிடுச்சுமா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். என்ன சரி, என்னமா ஆஃபீஸ்னு சொல்லிட்டு இருந்தீங்க, என்னாச்சு அது? நாளைக்கு தாம்மா அந்த அக்கௌண்டரை நாங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே கொண்டு வர போகிறோம். இன்னைக்கு சும்மா எல்லாரும் மீட்டிங் மாதிரி போட்டிருந்தோம், அவ்வளோதான். நாளைக்கு தான் அவர் யாருன்னு கொண்டு வர போகிறோம். சரிடா, அதுக்கே மூஞ்சி இப்படி வச்சிருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். என்ன இல்லைம்மா, பிரீத்திக்கு ஏதாவது ஒன்றுனா நான் அவ்வளோதாம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா அதை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காது. என்ன சரி, இம்மா பிரீத்தி, உனக்கு பச்சை பயிறு இதெல்லாம் இவகிட்ட ரேகா கிட்ட சொல்லி எல்லாத்தையும் சமைக்க சொல்லியிருக்கேன். நீ அங்கே வா. என்ன, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்கு. வலி கொஞ்சம் இல்லாமல் இருக்கும். பச்சை பயிரா? அத்தை, எனக்கு பிடிக்காது. ஆமாடா, இப்படி நல்லா பொண்டாட்டியா நல்லா பச்சை பயிறு அது இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. பீஸா பர்கர்னு சொல்லி நல்லா நீ உன் பொண்டாட்டி நல்லா செல்லம் கொடுத்து வை. அப்புறம் எப்படி உன் புள்ள நல்லா ஹெல்த்தியாக வந்து பிறக்கும்? ஏண்டி இப்போ ஏண்டி என்ன இப்படி மறைக்கிற? மரியாதை உமா வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிடு. பச்சை பயிறு, அந்த பயிறு, இந்த பயிறு எடுத்துட்டு ஆட மூஞ்சி பாரு. உனக்கெல்லாம் என் அம்மா சமைச்சு தரணும்னு சொன்னாங்க பத்தியா? நீ என்ன சொல்லணும்? என்ன புருஷன் பொண்டாட்டி உங்களுக்கு குசு குசுன்னு பேசிக்கிறீங்க? என்ன உன் பொண்டாட்டி சொல்றாளா மரியாதை உமா வீட்டை விட்டு வெளியே அனுப்பு, இல்லைன்னு உனக்கு செருப்பாலே அடிவிடுன்னு சொன்னாலா? மா அப்படி இல்லம்மா, செருப்பால அடிச்சு வெளியேறப்புன்னு சொன்னம்மா. கொப்பு மவனே, உன் பொண்டாட்டி அதை மட்டுமா சொல்லியிருப்பா? ஏ சாரி கழிச்சு மூஞ்சில் அடின்னு சொல்லியிருப்பா. என்ன மருமகளே, சரிதானே? இல்லம்மா, அவ அதுக்கு மேலேயும் போய் ஏற்கனவே டைவர்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்கு. மாமியாரே, உடனே என்ன அப்படியே நீங்க ஒரு வில்லி ரேஞ்சுக்கு உங்க மனசுல அப்படியே மனக்கோட்டை கட்டி இருப்பீங்கன்னு தெரியும். ஆனா நல்லா சொல்லிக்கிறேன், கேட்டுக்கோங்க. உங்க பையன் தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கான். என்ன, அவன் தான் அப்படி பேசுறான், நான் அப்படி கிடையாது. என்னதான் மாமியாரவே இருந்தாலும் சாணி கொஞ்சம் தூக்கல அடிப்பேன்னு சொல்ல வராமா, வேற ஒண்ணும் இல்ல. நல்லா பச்சையா தெரியுது. எனக்கும் அம்மாக்கும் நடுவில் சண்டை மூட்டி விடுறேன்னு. இங்க பாரு, நான் நல்லா
பச்சையா கேட்டுருவேன் என்ன, மரியாதையும் பொத்திட்டு வெளியே போ. ஏய் ஜாலியா இருக்குடி, 2 பேரும் அடிச்சு மல்லு கட்டுங்கடி ப்ளீஸ் டி, என்ஜாய் பண்ணணும். என்ஜாய் தானே, உன் அம்மாவை வீட்டை விட்டு அனுப்பு. பாரு இப்ப கூட சொல்றா, வீட்டை விட்டு செருப்பால் அடிச்சு அனுப்பி இப்ப கூட சொல்றாங்க. பாருமா பாரு, சொன்னியா இல்லையாடி? டேய் என்ன ஆ என்னன்னு கேக்குறேன். என்னன்னா தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தட்ஸ் இட் ஆல். செருப்பு பிஞ்சிரும். டே ராஜேஷ், உன் பொண்டாட்டி எதையும் சொல்ற மாதிரி எனக்கு தெரியலையே. நீ தான் ஏதோ சண்டை மூட்டி விட்டு வேடிக்கை பார்க்குற மாதிரி எனக்கு தெரியுது. ஆனா உன் புள்ளமா நான் அப்படி பண்ணுவேனா? மா இவளை பத்தி உனக்கு தெரியாதுமா, என்கிட்ட கேளு. என்னென்ன எப்பெல்லாம் எப்படி எப்படிலாம் நடந்துப்பான்னு எனக்கு மட்டும்தாம்மா தெரியும். ஆல் டீட்டெயில் ஐ நோ. என்னடி பொண்டாட்டி சரிதானே? ஆமாங்க புருஷா, சரிதான். மாமியாரே, நீங்க செத்த போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வரீங்களா? உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறேன். ரைட்லா ரைட், இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. சரி, இங்க சமைக்கிற பிஸியில அங்க உனக்காக சத்தர பொருளை செஞ்சு வச்சிருக்கோம், வந்து சாப்பிட மறந்துடாதமா, சரியா? உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி மாமியாரே, கண்டிப்பா வருவேன். போங்க, எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் வந்துருவேன். போங்க. சரிம்மா. சரி ராஜேஷ், உடம்பு பத்திரம், வரேன். அம்மா நில்லுமா, அம்மா கூட்டு போமா. அம்மா ராஜேஷ் என்ன கோந்துட்டு போறியம்மா, உன் புள்ள பாவம்மா, உடம்பு பத்திரம்ட்டு போற. ஏண்டா உனக்கு அசிங்கமா இல்ல? இல்ல அதுதான் எனக்கு தெரியுமே இல்லன்னு. இல்ல இவ்வளவு கேவலமா உன் அம்மாக்கு எனக்கு சண்டை மூட்டி ஒண்ணு நினைக்கிறீங்க, இதுல உனக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குது? ஏன் நான் உன்னை இந்த வீட்டுக்குள்ள வச்சு மாவாட்டுற மாதிரி உன் அம்மா என்ன வச்சு மாவாட்டணும்னா? ஆமாடி, எனக்கு பல நாள் ஆசை உன்னை பழி வாங்கணுன்ற எண்ணம் தான். நீ எவ்வளவு நீ கஷ்டப்படுத்தி இருக்க. உன்னை எப்படிதான் பழி வாங்கணும்னு நினைச்சிருக்கேன் தெரியுமா? என்னென்னலாம் பண்ணிருக்க நீ. உன்னை அப்படியே தோசைக்கல்ல போட்டு வறுத்து எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு 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 முத்தா டேய் 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 சோழ முத்தா போச்சா, காதுக்குள்ள குருவி ரிங்குன்னு சுத்துமே. ஏய் பேசிட்டு தானடி இருந்த, எப்படி வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்த? என்ன பிரீத்தி, ஏய் நம்மளா எப்படி பழகி இருக்கோம், திடீர்னு வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துட்ட? இல்ல இல்ல சொல்லுங்க. பிச்சு எதுல தொட்டு சாப்பிடுவீங்க? ரத்தத்துலயா இல்ல தேங்காய் சட்னிலையா? இல்ல பிரீத்தி, நான் அப்படி ஒன்றும் சொல்லல. நான் சொல்றது எனக்கு புரியலடி. ஐயோ, நான் எப்படிலாம் சொல்லி புரிய வைக்கிறதோ, என்ன பண்றது? இங்க பாரு, உன் வாழைத்தனத்தெல்லாம் என்கிட்ட காட்டாத. மாசமா இருக்க என்ன பார்க்க மாட்டேன். என்ன படம்? கேடி பிள்ளை கில்லாடி ரங்க படத்துல பிந்து மாதவி ஏறி குதிச்ச மாதிரி நானும் குதிப்பேன். குதிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஓகேவா? புருஷன்னு பார்க்க மாட்டேன். நீ அது மட்டுமாடி பண்ணுவ, ராக்கெட் வித்தையே பண்ணுவ. சரி இறக்கு, நான் சும்மா தான் சொன்னேன். என்ன என் குழந்தைங்களுக்கு திரும்ப ஏதாவது. சரி இறக்குடி, குத்திர போதுடி, அவ்வளவுதான்டி. அப்புறம் பாத்துக்கோ. மூஞ்ச பேத்துருவேன். மூடி போடா வெளியே. வந்துட்டோம் மூஞ்சியும் மோகரையும். ஐ லவ் யூ. அது எப்படிடா நான் எவ்வளவு கேவலமா திட்டினாலும் ஐ லவ் யூ மட்டும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம சொல்றேன். அது ரத்தத்திலே ஊறி போனதுடி. அதான் இன்னொரு ஜென்மத்துல இப்படி ஒரு பொண்டாட்டி எனக்கு உனக்கு எனக்கு கிடைக்கணும்னு ஆண்டவர்கிட்ட வேண்டிட்டு ஐ லவ் யூ சொல்றேன். ஐயோ ஐயோ, லவ் யூ ஆல்வேஸ். லவ் யூ டு ஆல்வேஸ். குட்டிமா, இங்க ஓடி வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல.
பிரதீபாவா? அப்போ அப்போ என் குழந்தை? கார்த்தி இப்ப போக சொல்லு. சசினா போங்க. இல்ல கடை, இப்போ போவேணாம். இரு, முதல்ல அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டவங்க மாதிரி ஃபர்ஸ்ட் ரியாக்ட் பண்றாங்களான்னு பார்க்கலாம். பொறு. பிரதீபா களறியா காற்றை போலே கனவில் என்னை தழுவியதென்ன பாதிரவில் தூக்கத்தை கலைக்கும் பூவே உந்தன் முகவரி என்ன மெது மெதுவாய் முகம் காட்டும் பௌர்ணமியே ஒளியாதே பெயரை கூட சொல்லாமல் என் உயிரை பிழியாதே நினைவோடு தந்ததையெல்லாம் நிஜமாக தருவாயா உயிருக்கு உயிரை தந்து உறவாட வருவாயா என்ன பாப்பா பேர் என்ன சொன்னீங்க? பிரதீபா. அவ பேர் பிரதீபா தான். பிரதீபாவா? எத்தனை வருஷமா உன்னை தேடினேன் தெரியுமா? எங்கடி போன? எங்கடி போன? உன் மூஞ்சி பார்க்கவே பிடிக்கல. நான் அன்னைக்கே உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என் குழந்தைய கொண்டு வந்து நீ தானே சொன்னல. எப்பவுமே என் குழந்தைய கொண்டு வந்து நீ மட்டும்தான். போ, என்ன விட்டு போ. நீ எனக்கு வேற தானே உன்னை விட்டு விலகி வந்த. போ. அப்போ அவங்க 2 பேத்துக்குமே தெரியல அந்த குழந்தை அவங்களோடது தானே. என்ன நோட்டீஸ் பாயிண்ட் கார்த்தி? ஆமா, 2 பேத்துக்குமே தெரியல. ஏன்னா 3 வயசுல தங்களோட குழந்தைய 2 பேர் தொலைச்சிருக்காங்க. அப்போ பக்கத்துல இருக்கிறது அவங்க பொண்ணுங்கிறது 2 பேத்துக்குமே தெரியல. இப்போ நாம போய் சொன்னா அவங்க அதை அக்செப்ட் பண்ணுவாங்களா? பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா இத நம்ம தகுந்த ஆதாரத்தோட அவங்க 2 பேத்துக்கு எடுத்து காட்டி அவங்க 2 பேத்தையும் நம்ம ஒன்று சேர்க்கணும். பாவண்டா முகிலன். எப்படியாவது அவரை அவர் ஒய்ஃப் கூட சேர்த்து அவர் குழந்தையும் எப்படியாவது சேர்த்துடணும்டா. நீ ஒன்றும் கவலைப்படாத. இப்போ நம்ம பிளான் படி என்ன பண்ணணுமோ அதை சரியா பண்ணிடலாம். என்ன, இப்போ அவரோட டிஎன்ஏ பிளட் வேணும். அதை மட்டும் சாம்பிள் எடுத்துட்டா போதும். ஒருவேளை அந்த குழந்தைய வளர்த்தவர் அவர் எப்படி டைரியில எழுதி வச்சுட்டு இறந்து போனாரோ அதே பிளட் சாம்பிளோட இந்த குழந்தையோட பிளட்டும் அவரோட பிளட்டும் ஒரே மாதிரி இருந்தா கண்டிப்பா இது இவரோட குழந்தை தான். புரியுதா? ஸோ டைரக்டா உங்க பிளட்டை கொடுங்கன்னு நம்மளால கேட்க முடியாது. நான் சொன்னது ஞாபகத்துல இருக்குல்ல? கரெக்டா போய் எக்ஸிக்யூட் பண்ணு. எல்லாம் ஓகே தான். ஆனா மகா மகா அந்த குழந்தை பிரிஞ்சு எப்படி இருக்க போறான்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் பின்னாடி வர பிரச்சனை. அதை அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். என்ன, இது வரைக்கும் அவங்க 2 பேரும் அவங்க குழந்தைய பிரிஞ்சிருந்தது போதும். ஏதோ நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம செய்யணும். என்ன? ஆமாண்ணா, கார்த்தி சொல்றத கேளுங்கண்ணா ப்ளீஸ். ஐயோ, அதுக்காக வேற ஒருத்தவங்களோட குழந்தைய நம்மளோட குழந்தைன்னு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் சொந்தம் கொண்டுட முடியுமா? அதெல்லாம் இல்லைம்மா, நான் பார்த்துக்கிறேன். மகாவை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். சரி, ஓகே கார்த்தி, எல்லாத்துக்கும் சொல்லிட்டீல. நீ அவரை அடிச்சு மயக்கப்பட மட்டும் வச்சா போதும். என்ன, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். தேவசேனா ப்ளீஸ் டி, என்னை இத்தனை வருஷம் நீ கொண்டது பத்தலையா? உனக்காக எத்தனை வருஷமா நான் தவமா தவிர இருந்திருப்பேன் தெரியுமா? உன்னை தேடி தேடி நான் ரொம்ப நொந்துட்டேன். நம்ம குழந்தை நம்மளை விட்டு போறதுக்கு நான் காரணம் இல்லை தேவசேனா. இது எப்பதான் நீ புரிஞ்சுக்க போற? நீ இல்லைன்னா என் குழந்தை என்னை விட்டு போனதுக்கும் என் காலம் என் ஒத்த காலம் போனதுக்கும் நீ தானே காரணம். நீதான் என் குழந்தைய கொன்னுட்ட. அம்மா அம்மான்னு சுத்தி சுத்தி வந்தாலே கொன்னுட்ட. கொலைகார பாவி கொன்னுட்ட. நீ என் மூஞ்சிலே பிடிக்காத. உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன்டா. என்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்தனும் அதோட எல்லாமே முடிஞ்சிருச்சு. என்ன மிஞ்சி மிஞ்சி போனா நீ கட்டின தாலி என் கழுத்துல போட்டிருக்கேன். என்ன வேணுமா? இதையே கொடுத்துறேன். ஆனா என் குழந்தை போயிடுச்சு. 10 மாசம் இந்த வயிற்றுல சுமந்தனே. என்ன இப்படி பண்ணுன? ஐயோ, அவங்க ஹஸ்பண்ட் போலயே. உன்னை திரும்ப என் வாழ்க்கையில சந்திச்சிடவே கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா திரும்ப அந்த கடவுள் உன்னை என் கண்ணை காமிச்சிட்டாரு பாத்தியா? இந்த குழந்தை யாரோட குழந்தைன்னு எனக்கு தெரியல. வேறு பிரதீபா என் பொண்ணு உயிரோட இருந்திருந்தா இந்த மாதிரி தானே இருந்திருப்பா.
இப்பவும் சொல்றேன், அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட் நான் எந்த தப்புமே பண்ணல. என்ன புரிஞ்சுக்கோடி. முடியாது முகிலன், உன்னை புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. எந்திரிச்சு போ. இப்பவும் சொல்றேன், என்ன என் குழந்தைய நான் எப்படி பெத்தனோ அப்படியே முழு உருவமா உயிரோட கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தீங்க. உன்னை நான் ஏத்துக்கிறேன் இல்லையா? இனி இனி நீ நினைச்சாலும் என் கூட சேர முடியாது. என்னோட வாழ்க்கையோட அடையாளமே என் குழந்தை மட்டும்தான். அந்த குழந்தையவே தூக்கி கொடுத்துட்டு இனி உன் கூட வாழ்ந்து என்னடா பிரயோஜனம்? எனக்கு இந்த காலையில பத்தியா, இந்த காலையில நினைச்சு ஒரு நாள் கூட வருத்தப்பட்டதில்லை. எத்தனை வருஷம் ஆச்சு குழந்தை இருந்து, இப்ப வரைக்கும் என் குழந்தைக்காக மட்டும் தானே என் கண்ணீர் சிந்திக்கிட்டே தான் இருக்கேன். சரிடா பட்டு, அம்மா இல்ல நீங்களும் அல்லாதீங்க. கடைசி வரைக்கும் என்ன ஏத்துக்கவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? நான் தான் சொன்னேன்ல, அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வச்சு சொன்னதுதான் இப்போ இங்கேயே சொல்றேன். என்ன என் குழந்தைய மறுபடியும் உன்னால உயிரோட கொண்டு வர முடிஞ்சா என்கிட்ட வா, இல்லையா என்னை விட்டு போயிடு, அவ்வளோதான். உயிரன் பாவண்டா, அவங்க ரெண்டு பேத்துக்குமே அவங்க பக்கத்துல இருக்கிறது அவங்க குழந்தைன்னு தெரியல பாத்தியா? இரு ரெண்டே நல்லதான், எல்லாமே சரியாயிடும். பார்த்தி, நம்ம லைஃப்ல எவ்வளோ மாற்றம் பார்த்தியா? என்ன மாற்றம்? இல்ல, இந்த காலேஜில் எப்படி வந்து சேர்ந்தேன் எனக்கே தெரியல. அதை விட ஹைலைட் என்னன்னா, நான் லவ்வெல்லாம் பண்ணுவேன்னு ஒரு காலத்தில் எவ்வளோ பெரிய காமெடி பீஸாக இருந்தேன் தெரியுமா? நல்ல காமெடி பண்ணுவேன். இப்போலாம் அந்த காமெடி எங்கே போச்சுன்னே தெரியல. நல்லா சாப்பிடுவேன், நல்லா தூங்குவேன், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள். ஆனால் லவ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. ஓ, அப்ப என் லவ் பண்ணனால உன்னால பழையபடி இருக்க முடியல? லூஸு அடிச்சேன் வை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எப்படி சொல்கிறது, அது ஒரு மாதிரி, அது ஒரு காலம்ங்கிற மாதிரி. என்னமோ, ஆனா இந்த உலகத்திலே காலேஜுக்குள்ள எப்படிலாம் உட்காந்து ரொமான்ஸ் பண்றது நாமளா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு விருது தான் கொடுப்பாங்க, கவலைப்படாத. பைத்தியம். ஆமா, உன் மேல ரொம்பவே. அப்புறம் உன் அக்கா மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னேன். எப்படியோ ஒத்துக்கிட்டாங்க, ரொம்ப ஹாப்பி. இவ்வளோ நாளா ஃபர்ஸ்ட் மேரேஜ்வே நினச்சி கவலைப்படுவாங்கன்னு நினச்சேன். ஓகே, எப்போ மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் நமக்கு மேரேஜ். நீ தான் 6 வருஷம் போட்டுன்னு சொன்னியே. இப்போனாலும் ஓகே தான். சரி, போடா. ஓடி. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. வாவ், என்ன அழகிய அழகிய லைலா. உங்களுக்கு அழகிய லைலான்னு பேர் வச்சதுல தப்பே இல்லை. அடேங்கப்பா, கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு இவ்வளோ அழகா டிப்டாப் ரெடியா இருக்கீங்களே. அண்ணி, இப்பவும் சொல்றேன், எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. ஏன்டா அப்படி பண்றீங்களோ? அழகிய லைலா, ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன வாத்தியவா கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க? அவரெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சா ராக்கி உயிரோடயே பார்க்க முடியாது. ராக்கி, சஞ்சு அக்கா. ஒன்னும் நினைச்சேன், சிரிப்பா வருது. ஏக்கா, நான் அழகா இருக்கேன்ல? என் அழகிய லைலா பாத்தீங்களா, எவ்வளவு அழகா இருக்காங்க. தேவதைக்கே தேவதை. ஆமா ஆமா, ஏன் தான் இப்படி பண்றீங்களோ? சரிம்மா, அழகா இருக்க, அழகு போயிட போகுது. வா, வரேன், போங்க சீக்கிரம் வாமா, இல்லைன்னா உங்க அண்ணன் என்னை கொண்டுருவாரு. வரேன். ஐயோ அழகிய லைலா, ஐயோ எம்பிட்டு அழகா இருக்கீங்க தெரியுமா, அப்படியே லட்டு மாதிரி. அழகிய லைலா. போராக்கி, என்ன அழகிய லைலா? ஏன் அழகிய லைலாக்கு முகம் வாடுது? ஐயோ வேண்டாம் வேண்டாம், அழகா இருக்கும் போது மேக்கப்ல போயிட்டு போகுது அழகிய லைலா. மனசே சரியில்லடா. உங்களுக்கு எதுக்கு மனசு சரியில்லை? வாத்தியை கல்யாணம் பண்ற மாதிரி இருந்தா மனசு சரியில்லாம இருக்கும். அவர் எங்கே மூளையில் இருக்கிறீங்க? அன்னைக்கு தான் ப்ரப்போஸ் பண்ணீங்களா, அவரை அக்செப்ட் பண்ணாரா? அவர் அவ்வளோதான் அழகிய லைலா, அவரை நமக்கு செட் ஆகாது. நான் உங்களை கண்காங்க வச்சு பார்த்துக்கிறேன். இப்போ பார்த்துருக்க மாப்பிள்ளைய வேண்டு தெரியல, மழை தட்டி அனுப்பி விட்டுற, கவலைப்படாதீங்கன்னு. என் மனசுல இருக்கிறது வார்த்தை தானே, அந்த ஆளுக்கு அதெல்லாம் புரியவே புரியாது. டியூப்லைட்.
வாங்க அழகிலையில போலாம். ஆரிங் நான் என்னை மறந்து விட்டேன், இந்த உலகத்தில் நான் இல்லை, நான் இல்லை. உன்னை இழந்து விட்டால் எந்த மலரிலும் தேனில்லை, தேனில்லை. ஐ லவ் யூ அழகிய லைலா.